எல்லோருக்கும் வணக்கம். என்னோடய பேர் ராஜகணபதி. நான் நேட்டிவ் பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கிறேன். ஐடி ஃபீல்டில் என்ட்ரு ஆகிறதுக்காக சர்டிஃபிகேட் கோர்ஸ்க்காக குவியில் ஜாயின் பண்ணியிருந்தேன். ஏஐஎம்எல் கோர்ஸ். இதில் எனக்கு பைத்தான் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை ஸ்பெஷலாக சொல்லிக் கொடுத்தாங்க. எனக்கு ப்ரோக்ராமிங் ரொம்ப ரொம்ப புதுசு. ப்ரோக்ராமிங்கில் எனக்கு ஜீரோ நாலேஜ் தான். ஆனாலும் எப்படி அதை கற்றுக்கணும், எப்படி கற்றுக்க போகிறோன்ற ஒரு பயமும் இருந்தது எனக்கு. என்னுடைய மென்டர் வினிஷ் இதை உடச்சி எரிஞ்சிட்டார். நான் அவருடைய ரெக்கார்டிங் செஷனை டெய்லி 4 to 6 ஹவர்ஸு உட்காந்து ப்ரிப்ரேஷன் பண்ணுவேன். அவருடைய டீச்சிங் ஸ்கில் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது. அவருடைய நாலேஜு ரொம்ப எக்ஸ்ட்ரானரி. அவருடைய அந்த வே ஆஃப் டீச்சிங் இஸ் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது. அவர் நடத்தும் பொழுது என்னுடைய ஆர்வத்தை ரொம்ப தூண்டுற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் சொல்லுவார். ஸோ எப்படி நம்ம ஸ்கில் டெவலப் பண்ணுறது, எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது, இப்படி பல டெக்னிக்ஸ் டிப்ஸ்லாம் கொடுப்பாரு. இது எனக்கு இன்னும் மேலே மேலே ஆர்வத்தை தூண்டுச்சு. கிளாஸ் நடக்கும்போதெல்லாம் ஏதாவது டவுட்டு கேட்டால் சடனாக அதை கிளியர் பண்ணிவிட்டு அடுத்த டாப்பிக்கில் கரெக்டாக மூவ் ஆகி போயிட்டுருப்பார், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல். ரெஸ்பான்ஸ்லாம் அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணுவார். இப்போது நம்ம ஏதாவது ஒன்று டைப் பண்ணி அனுப்புனா அடுத்த செகண்டே அவர் அதுக்கு ரிப்ளை பண்ணுவார். ரொம்ப பொலைட்டு, ரொம்ப ரெஸ்பான்சிபிள், ரொம்ப மரியாதையும் கொடுப்பார் எல்லாத்துக்குமே. என்ன சொல்கிறது, நமக்கு ஏதாவது கொஸ்டின் கேட்டால் தெரியலனாலும் அதுக்கு என்கரேஜ்மெண்ட் பண்ணுவார், நம்ம தெரியாமல் இருந்தாலும். ஸோ நான் இந்த குவியில் நிறைய மென்டர்ஸோட கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கிறேன். பேசிக் கிளாஸ்லேருந்து மெயின் போர்ட்லேருந்து நிறைய அட்டன் பண்ணியிருக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு மென்டார் நான் பார்த்ததில்ல. எல்லா விதத்துலேயும் ஒரு பர்ஃபெக்டாக இருந்தார். லைக் இப்போது ஒரு ஃப்ளோ சார்ட்டு ட்ரா பண்ணாலும் நிறைய பேர் மவுஸை வச்சு ஸ்க்ரீனில் எழுதுகிறாங்க. ஏன் அப்படி எழுதுகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா குவியில் புக்கு தர்றது கிடையாது. இந்த வீடியோஸ் தான் அவங்க லைஃப் லாங் ஃபுல்லாக ரெஃபரன்ஸாக இருக்க போகுது. அது அப்படி பண்ணிகிட்ருக்காங்கன்னு தெரியல. ஆனால் இவர் பெனில் எழுதுவார். அந்த பெனில் எழுதும் பொழுது அந்த ஸ்க்ரீனில் வேர்ட்ஸ்லாம் நல்லா சூப்பராக இருக்கும். நம்ம நோட்ஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது எனக்கெலாம். ஸோ நிறைய டாஸ்க்லாம் கொடுப்பார். இண்டஸ்ட்ரியலாக இந்த கோடெலாம் எப்படி யூஸ் ஆகுது, கரண்ட்டாக என்ன பேக்கேஜ் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது, இப்படி கரண்ட் ட்ரெண்டில் உள்ள விஷயத்தெல்லாம் எல்லாத்தையும் ரொம்ப தெளிவாக எடுத்து சொல்லுவார். அதெல்லாம் இன்னும் எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தது. ஓகே, இந்த நேரத்தில் இது தான் எல்லோரும் பயன்படுத்துகிறாங்க போல், அப்போ நம்ம இதில் ஃபோக்கஸ் பண்ணி படித்தா நமக்கு நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணமும் எனக்குள்ளே இருந்தது. ஸோ இந்த பாடம் ஆரம்பத்துலேருந்து முடிக்கிற வரைக்குமே ஒரு ரெகுலராக ஒரு முறையாக இருந்தது. இப்போது எந்த நேரத்தில் எந்த பாடத்தை நடத்தணும், இது எந்த கிளாஸில், அதாவது அடுத்து எப்படி நகர்த்தணும்னு சொல்லிட்டு எல்லாமே அவருக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருக்குது. அவர் இதில் ரொம்ப ரொம்ப அனுபவம் வாய்ந்தவராக இருப்பார்னு நான் நினைக்கிறேன். ஸோ குவி அவரை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னால் அதனால தான் ஈஸியாக அந்த ப்ரோக்ராமிங் கற்றுக்க முடிஞ்சது. எனக்கு இப்போ ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது. நம்மளும் ஒரு கோடிங் எழுத முடியும், என்னாலையும் ப்ரோக்ராம் பண்ண முடியும், நம்மளும் எக்ஸ்பர்ட் ஆக முடியும் அப்படின்ற நம்பிக்கை என்னுள்ள ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த நம்பிக்கையை வச்சு தான் என்னுடைய எதிர்காலத்தை நான் நகர்த்த முடிவு எடுத்திருக்கிறேன். ஸோ இந்த வாய்ப்பை கொடுத்த குவிக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்டு வினீஷ்க்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். Thanks to all.